இந்த விளக்கை ஏத்துனீங்கன்னா வீட்ல இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ரொம்பவே ஸ்பெஷலான இந்த பஞ்சகவ்ய தீபத்தை வீட்லயே எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? இந்த விளக்கு பண்றதுக்கு மாட்டோடைய சாணம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். வீட்டு பக்கத்துல இல்லனா எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமா மாட்டோட கோமியம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் வர அளவுக்கு கோமியம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து உடைச்சீங்கன்னா இது போல நல்லா கெட்டியா இருக்கணும். பசுல இருந்து கிடைக்கிற 5 பொருட்களை வச்சு பண்றதுனால தான் இதுக்கு பஞ்சகவ்ய தீபம் பேர் வந்தது. தீபம் பண்றதுக்கு ஒரு அகல் பெருசாவும் அதுக்குள்ள செட் ஆகிற மாதிரி இன்னொரு அகல் குட்டியாவும் எடுத்துக்கலாம். பெரிய அகல்ல கவர் வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண மிக்ஸர் ஸ்டஃப் பண்ணிட்டு அதுக்கு மேல கவர் அப்புறமா குட்டி அகல் நல்லா வச்சு பிரஸ் பண்ணிட்டு இதே மெத்தட்ல கவர்ல ரிமூவ் பண்ணீங்கன்னா தீபம் ரெடி. இதை ஒரு நாள் மட்டும் நல்ல வெயில காய வச்சுட்டு எடுத்துக்கலாம். அகல்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் இல்ல நெய் சேர்த்துட்டு எப்பயும் போல தீபம் ஏத்திடலாம். இந்த பஞ்சகவ்ய தீபத்தோட சிறப்பே தீபம் மட்டும் இல்ல அகலும் முழுமையா எரிஞ்சு வர்றதுதான். இது கம்ப்ளீட்டா எரிஞ்சதுக்கு அப்புறமா சாம்பிராணி போட்ட மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு வீடியோ நல்ல வாசனையா இருக்கும். ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.